ஒரே கல்லில் 2 மாங்கான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாங்க இன்றைக்கி நான் காட்ட போகிற ரெசிபி. என்னென்னா வெண்பொங்கலும் சக்கரை பொங்கலும் ஒரு குக்கரில் ரைஸ் வைக்கிறோம். அதே ரைஸை 2ஆக பிரித்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு பச்சரிசி 1½ டம்ளரும் ஒரு 1/4 கப்புக்கு எச்சா பாசிப்பருப்பு ஊற வச்சுக்கோங்க ஒரு 2 மணி நேரம். அதை நல்லா தண்ணி 5 கப்பு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா குழைய வேக வச்சு 2ஆக பிரிச்சுக்கோங்க. சக்கரை பொங்கலுக்கும் வெண்பொங்கலுக்கும் எவ்வளோ தேவையோ அதை பிரிச்சுக்கோங்க. அப்புறம் வெண்பொங்கல் ரெசிபிக்கு என்னென்ன செய்வோமோ அதே மாதிரி தான் எண்ணெய், கொஞ்சம் நெய் போட்டு கொஞ்சம் மிளகு, இஞ்சி, கருவேப்பிலை, சீரகம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா அதில் கொட்டிட்டிங்கன்னா நல்லா வெண்பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிரும். இன்னொரு பாத்திரத்தில் வெள்ளை பாகு காய்ச்சிக்கோங்க. நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சக்கரை பொங்கல் ரொம்பவே இனிப்பாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு கடாயில் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கோங்க. சக்கரை பொங்கலுக்கு நல்லா டேஸ்டியாக நல்லா குலைவாக ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எடுத்து வேக வச்சுருக்க அரிசி பாசிப்பருப்பையும் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. வெள்ளைப்பாகையை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து எடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியான சக்கரை பொங்கலும் ரெடி. இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.